ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் திருக்கழிகுன்றம் வேதகிரி ஈஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். மேல் கோவிலில் தான் வேதகிரி ஈஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே கீழ்கோவில் பக்தவச்சல ஈஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அமாவாசை, அது இல்லாமல் திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு உகந்ததே திங்கட்கிழமை தான். அதனால் சரி, நாங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது அப்படியே நாங்கள் இந்த சிவனை தரிசிக்கலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த பதிவு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்குள்ளே வந்து சிவபெருமானை வழிபட்ட பிறகு கோவில் வளாகத்தை சுற்றி வரும்போது இந்த அற்புதமான நிகழ்வை நான் பார்த்தேன். அதை உங்களுக்கு பதிவு பண்ணலான்னு தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 63 நாயன்மார்கள் கல் சிலையால் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதுவும் பெண்பால் புலவராக இருந்த காரைக்கால் அம்மையாரும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ஸ்தலத்துக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் என்று பெயரும் உண்டு. அது என்னன்னா, தேவாரம் பாடிய சைவ சமய குரவல் நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மற்றொன்றும் குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. குருஸ்தலம்னா என்னன்னா, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக காட்சி அளித்ததுனால குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு நிச்சயம் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் என்ற செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிகழ்வு போன மாதம் 7ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் சங்கு குலத்தில் பிறந்திருக்கு. அது இன்னும் பார்வைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சங்கு பார்ப்பதற்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அது வரலாற்றிலும் உண்டு. பாருங்க, இதை காமிக்கணும் தான் நான் எடுத்தேன். வெளி பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த வீடியோவை நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்பாள் சன்னதிக்கு ஷாம் குட்டியே நடந்து வரான் பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் நானும் மாமாவும் தான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரும். இப்போ அவனே நடந்து வரான். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரிபுர சுந்தரி அம்மன் மார்பில் ஸ்ரீ சக்கர பதக்கம் சாற்றப்பட்டுள்ளது என்ற செய்தி இன்னும் நம் வரலாற்றில் காணலாம். அது என்னன்னா, ஆண்டிற்கு 3 நாட்கள் மட்டும்தான் அம்மனுக்கு முழு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும் என்ற செய்தி இருக்கு. அது என்னென்ன நாட்கள்னா, ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரி, நவமி என்ற 3 நாட்கள் மட்டும்தான் அம்மனுக்கு முழு அபிஷேக அலங்காரம் நடைபெறும் செய்தி காணலாம். நாங்கள் அம்பாலை பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்பாள் சன்னதி ஆண்ட ஷாம்குட்டி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா நீங்கள் பாருங்கள். சாமியே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. நீங்கள் கண்டிப்பாக இந்த சன்னதிக்கு வந்து திரிபுர சுந்தரி அம்மனையும் பாருங்கள், பக்தவச்சல ஈஸ்வரரையும் பாருங்கள். உச்சியில் வேதபுரி ஈஸ்வரர் சுயம்பு லிங்கமாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். கீழேருந்து மேலே 500 மீட்டர் உயரத்தில் இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அவருடைய நேம் வேதபுரி ஈஸ்வரர் தான். ஆனால் காலப்போக்கில் வேதகிரி ஈஸ்வரர் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த நிகழ்வாக நாங்கள் சங்கு தான் பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பெரிய சங்கு வந்து மார்கண்டேயர் சிவனுக்கு பூஜை பண்ண சங்கு. இந்த 2 சங்குக்கு பக்கத்தில் தனியாக ஒரு சங்கு இருக்குது. அதுதான் போன மாதம் 7ஆம் தேதி காலைல 10:30 மணிக்கு பிறந்த சங்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த தகவலுடன் பகிர்கலாம்.